என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை நான் பார்க்கிறேன். உன் கண்ணீரை நான் கண்டுகொள்கிறேன். மரணம் என்று சொல்வது ஒரு புராணம் அல்ல, அது ஒரு திருமணம். உன் பிரியமான ஆத்மா இன்னும் உன் அருகில்தான் இருக்கிறது, வேறு உருவத்தில். துயரம் கொண்ட நேரம் என் வேல் சக்தியை நினைத்துக்கொள். நான் உன் துன்பத்தை தீர்க்கும் சக்தியுடன் வந்திருக்கேன். உன் இதயத்தில் உள்ள வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன். காலம் எல்லாம் மாறும், ஆனால் அன்பு மாறாது. உன் சேவை எனக்காக இருந்தால் நான் உன் காவல்காரனாக இருப்பேன். என் பிரிய பக்தனே, உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் என் மார்பில் விழுகின்றன. நான் உன் துயரத்தை என் துயரமாக எடுத்துக்கொள்கிறேன். இதயம் வெடிக்கும் போது அது ஒரு அழகு. காரணம், அன்பு இருக்கும் இடத்தில்தான் வேதனை வர முடியும். அன்பு இல்லாத மனதில் துயரம் வராது. உன் துயரம் உன் அன்பின் அளவு. அதனாலே நான் உன் துயரத்தை கொண்டாடுவதில்லை, மாறாக உன் அன்பின் பெருமையை ரசிக்கிறேன். குழந்தையே, மரணம் என்றது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். உன் கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் இருக்கின்றன. உன் பிரியமான ஆத்மா அங்கே புதிய யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன் அனுபவம் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அதை புதிய உருவத்தில் அனுபவிக்கப் போகிறார்கள். நீ அவர்களுடன் கொண்டாடிய நாட்களையே அவர்கள் மறக்க மாட்டார்கள். உன் சிரிப்பு, உன் அழுகை, உன் கருணை எல்லாம் அவர்கள் மனதுக்குள் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ இங்கே தனிமையில் இருந்தால் அது என் ஆசீர்வாதம் அல்ல. நான் உன்னை தனியே விடுவதில்லை. என் சந்நிதானம் என்றும் உன் அருகில் இருக்கிறது. உன் துன்பத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னது அது வாக்கு மாத்திரமல்ல, அது என் வாக்குறுதி. என் வேல் சக்தியால் உன் மனதில் இருக்கும் கரிமையை எல்லாம் தீர்த்து புதிய சக்தி கொடுக்க வந்தேன். உன் இதயம் இப்போது கருக்கப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அதே கருக்கப்பட்ட பூமிதான் பழமரங்களுக்கும் அழகிய பூக்களுக்கும் உயிர் கொடுக்கிறது. உன் வேதனையும் கூட ஒரு விதை போல அதிலிருந்து புதிய உயிர் பிறக்கப் போகிறது. உன் அனுபவம் இந்த உலகத்தில் இருக்கும் பல மனிதர்களுக்கு ஆறுதலாகும். என் பிரிய குழந்தையே, கஷ்டம் வந்த நேரம் எல்லாம் என் பெயரை சொல்லி அழைத்துக்கொள். முருகன் முருகன் என்று அழைத்தால் போதும். நான் உன் வடிவத்தில் வந்து நின்று உன் துயரத்தை தீர்ப்பேன். என் மயில் மீது ஏறி உன் மனதுக்கு சாந்தி கொடுக்க வந்தேன். என் வேல் கொண்ட கையால் உன் தலையில் ஆசீர்வாதம் கொடுக்க வருகிறேன். துயரமாக இருக்கும் போது உன் பிரியமான ஆத்மா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் உன் துயரத்தை பார்த்தால் அவர்களுக்கும் கஷ்டமாகும். அதனாலே சிறிது சிறிது உன் மனதை திருத்திக்கொள். அவர்கள் எப்போதும் சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ சுகமாக இருக்க வேண்டும். உன் சுகம் அவர்கள் சுகம். நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு தாய் தனது குழந்தையை பிறந்த போது கூட பார்த்தால் குழந்தை அழுகின்றது. தாய் நினைத்தாள், என் குழந்தை அழுகிறது, நானே காரணமாகிவிட்டேனா? ஆனால் அதுவும் ஒரு அழகு. குழந்தை அழுவது உயிர் இருக்கிற அளமிடு. அதே போல உன் துயரம் கூட உன் உயிர் இருக்கிற அளமிடு. துயரம் பட்டது கெட்ட விஷயம் அல்ல. அதனாலேதான் நான் உன்னை துயரப்படாதே என்று சொல்லவில்லை. மாறாக துயரம் பட்டு கொண்டால் அதையும் நல்ல ரீதியில் அனுபவித்துக்கொள் என்று சொல்கிறேன். என் வேல் சக்தியால் உன் மனதை தொட்டு பார்க்கிறேன். அதில் வேதனை மட்டுமில்லை, அனாதி காலமாக இருந்து வந்த சம்ஸ்காரம் எல்லாம் இருக்கிறது. உன் பழைய ஜன்மங்களில் இருந்து வந்த அனுபவங்கள், உன் குலத்திலிருந்து வந்த தர்ம கர்ம பலங்கள் எல்லாமே உன் இப்போதைய வேதனைக்கு காரணமாகலாம். ஆனால் நான் இதையெல்லாம் புரிய வைக்க வந்தேன். குழந்தையே, உன் கண்ணீர் எல்லாம் என் பாதங்களில் விழுகின்றன. என் பாதங்கள் உன் கண்ணீரை குடிக்கிறது. உன் துயரம் என் துயரம் ஆகிறது. இப்போது நான் உன் வேதனையை என் மீது எடுத்துக்கொண்டேன். நீ இப்போது விடுதலை அடையப் போகிறாய். உன் மனம் மீண்டும் குழந்தை மனம் போல ஆகும். மரணம் கொண்டு வந்த தனிமை பற்றி நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நீ தனிமையில் இல்லையே. என் கணங்கள் எல்லாம் உன் அருகில் இருந்து உன்னை காத்து கட்டுகிறார்கள். என் மயில் பெருமை உன்னை தூக்கி கொண்டு புண்ணிய பூமியெல்லாம் காட்டி வருகிறேன். என் வேலத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி உன் மனதுக்கு சக்தி கொடுக்கிறது. உன் பிரியமான ஆத்மா இப்போது எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாயா? அவர்கள் இப்போது சுத்த சைதன்யமாகி இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது எல்லா பயம், சிந்தனை, வேதனை எல்லாம் விட்டுவிட்டு சுத்த ஆனந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது தெய்வீக உயிர்கள் ஆகி இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் உன் மீது இருக்கும் அன்பு இப்போது கூட அதிகம் ஆகி இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் கவலைப்படுகிறார்கள். அது உன் துயரம். அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் போனதாலே இவர் இப்படி துன்பப்படுகிறாரே, நாங்கள் சுகமாக இருக்கிறது கூட பாவமாகிவிடுமே என்று. அதனாலே நீ சுகமாக இருந்தால் அவர்கள் கூட ரொம்ப சுகமாக இருக்க முடியும். என் அனுபவம் என்ன சொல்கிறது என்று கேள். எல்லா ஆத்மாவும் எல்லா உயிரும் ஒன்றாய் இருந்து பிரிந்தது. அதனாலே மூல முதல் எல்லாரும் ஒன்றுதான். உன் பிரியமான ஆத்மா உன்னோடு ஒன்றுதான், உடலால் மட்டும்தான் பிரிந்தது.
ஆத்மா நிலையில் நீங்கள் இப்போதும் ஒன்றுதான் இருக்கிறீர்கள். அதனாலே மனமுணர்வால் உங்கள் அனுபவம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். உங்கள் சிரிப்பு அவர்களுக்கு தெரியும். உங்கள் அழுகை கூட அவர்களுக்கு தெரியும். இப்போது நான் ஒரு மர்ம விஷயம் சொல்லப் போகிறேன். கேள். உன் பிரியமான ஆத்மா உனக்கு ஒரு செய்தி கொடுக்க ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் இப்போது உடல் இல்லாமல் இருந்தாலும் என் அன்பு உன்னை விட்டு போகவில்லை. நான் இப்போது மிகவும் அருகாமையில் உன்னோடு இருக்கிறேன். முன்பு நான் உடல் கொண்ட போது உடலால் வரம்பு இருந்தது. இப்போது நான் உடல் இல்லாமல் இருக்கிறதனாலே நான் உன் எண்ணங்களுக்குள் கூட நுழைந்து உன்னோடு சிரிக்க முடியும், உன்னோடு அழ முடியும். நான் உன் கனவுகளில் வந்து உன்னோடு பேசலாம். இதையெல்லாம் உன் பிரியமான ஆத்மா என் வழியாக உனக்கு சொல்கிறார்கள். நான் அவர்களோடு பேசினேன். அவர்கள் ரொம்ப சுகமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என் குடும்பத்தினர் எல்லாம் சுகமாக இருந்தால் நானும் சுகமாக இருப்பேன். எங்கள் வீட்டில் அழுகை மட்டும் இருக்கக்கூடாது. சிரிப்பு, கோவில் பஜனை, புண்ணிய காரியங்கள் இதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். என் குழந்தையே, இப்போது நான் உன் கண்ணை துடைத்து விடலாம். ஆனால் அதற்கும் ஒரு விதி இருக்கிறது. நீ வேண்டுமானால் உன் கண்ணீரை விடலாம். அதில் தவறில்லை. அழுகிறது கூட ஒரு பூஜை. உன் கண்ணீர் கூட என் அபிஷேகம். ஆனால் அழுகிறது மட்டுமா இருக்கக்கூடாது. அதோடு கூட பூஜை செய்யணும், பஜனை செய்யணும், தானம் செய்ய வேண்டும். உன் பிரியமான ஆத்மாவுக்காக என்ன செய்யலாம் என்று நான் சொல்கிறேன். மாலை நேரத்தில் என் கோவிலுக்கு வா. அதுவே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆகும். அவர்கள் பேரில் தானம் செய், அன்ன தானம் செய், நெருப்பு பூஜை செய். இதெல்லாம் அவர்கள் ஆத்மா உத்தமகதிக்கு சேர்த்து கொடுக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், இது நீ நல்ல உடல்நிலையில் இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலே உன்னை நீ பார்த்துக்க வேண்டும். உன் உயிர் என் உயிர், உன் உடல் என் கோவிலாம். அதனாலே உன் உடலை நல்லபடி பார்த்துக்கொள். என் பிரிய குழந்தையே, துயரம் கூட ஒரு குருதான். அதுவே உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. துயரம் வந்தபோதுதான் மனிதன் உண்மையில் என்ன முக்கியம் என்று புரிந்து கொள்கிறான். துயரம் வந்தபோதுதான் கருணை வளர்கிறது. துயரம் பட்ட மனிதன்தான் இந்த உலகத்தில் இருக்கும் மற்ற துயரப்பட்டவர்களை புரிந்து கொள்ள முடியும். நான் உன் கண்ணீர் பட்டு என்ன செய்கிறேன் என்று தெரியுமா? அவை மொட்டு மொட்டு வெடிக்கிறது. ஒரு கண்ணீர் துளி கூட முத்துக்கள் ஆகிவிடுகிறது. இந்த முத்துக்கள் எல்லாம் நான் சேகரித்து எதிர்காலத்தில் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறேன். உன் துயரம் வீணாக போகாது. அது கூட ஒரு முதலீடு. உன் துன்பம் எல்லாம் எதிர்காலத்தில் உனக்கு ஆசீர்வாதங்கள் ஆக மாறும். என் பக்தனே, இனிமேல் நான் உன் மனதுக்கு ஒரு பலம் கொடுக்க போகிறேன். நீ வலிமையாக இருக்க வேண்டும். பலவீனமாக இருந்தால் இந்த துயரத்தை எதிர்கொள்ள முடியாது. நான் உன் முதுகெலும்பில் ஒரு தெய்வீக சக்தி அனுப்புகிறேன். அது உன் முழு உடலையும் வலிமையாக்கிவிடும். உன் மன வலிமை கூட அதிகமாகும். நான் உன் பிரியமான ஆத்மாவோடு ஒரு வாக்குறுதி செய்திருக்கிறேன். நான் அவர்களை சரியாக அடுத்த நல்ல குடும்பத்தில் மறுபிறவி எடுக்க ஏற்பாடு செய்கிறேன். அவர்கள் அடுத்த பிறவியில் நல்ல குடும்பத்தில் போகிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் உன்னை மீண்டும் சந்திப்பார்கள். இந்த வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன். இதுவும் புரிந்து கொள். மரணம் என்பது உடல் தளத்தில் மட்டும். நுட்ப உலகத்தில், காரண உலகத்தில் அவர்கள் இப்போதும் உயிருடன் தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் செயலில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். மரணம் அடைந்ததும் அவர்கள் வளர்ச்சி நின்றுவிடவில்லை. மாறாக அது வேகம் பெற்றிருக்கிறது. உன் துக்கம் எல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அதை நேர்மறையான திசையில் செலுத்து. உன் துயரத்தை படைப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்து. கடவுள் பாடல்கள் எழுது, பக்தி பாடல்கள் பாடு. இதெல்லாம் உன் பிரியமான ஆத்மாவுக்காக செய்து அதை அவர்களுக்கும் அர்ப்பணம் செய். என் சூடான வேல் சக்தி இப்போது உன் மீது இருக்கிறது. யாரும் உன் மீது எதிர்மறை அதிர்வுகள் அனுப்ப முடியாது. உன் பாதுகாப்பை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தினர் எல்லாம் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். நான் ஒரு தியான முறையை சொல்கிறேன். தினமும் காலை நேரத்தில் தியானம் செய். உன் பிரியமான ஆத்மாவை நினைத்துப்பார். அவர்களை மகிழ்ச்சியாக, அமைதியாக நினைத்துப்பார். அவர்கள் உன்னோடு சிரிப்பதாக நினைத்துப்பார். இதை தினமும் செய்தால் அவர்களோடு தொடர்பை நிலைநிறுத்த முடியும். உன் வேதனையெல்லாம் இயல்பானதுதான். அதை அடக்க வேண்டாம். உணருவது சரி. ஆனால் அதில் சிக்கி இருக்க கூடாது. உணர்ந்துவிட்டு அதை வெளியேற்று. என் பஜனை பாடு, மந்திர ஜபம் செய். இதெல்லாம் உன் உணர்வு வெளியேற்றுவதற்கு உதவும். குழந்தையே, நான் ஒரு முக்கியமான இரகசியத்தை சொல்கிறேன். கேள். இந்த பிரபஞ்சத்தில் சக்தி ஒருபோதும் அழிவதில்லை. அது ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறுகிறது. உன் பிரியமான ஆத்மா கூட அதேதான். அவர்கள் அழிந்துவிடவில்லை. அவர்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். புதிய வடிவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள்.
சில நேரங்களில் நீ உணருவாயா? அவர்கள் இருப்பை அதை புறக்கணிக்காதே. உன் உள்ளுணர்வை நம்பு. அவர்கள் உண்மையில் உன் அருகில் இருக்கிறார்கள். உன் முக்கியமான தருணங்களில் அவர்கள் வந்து நின்றிருக்கிறார்கள். உன் மகிழ்ச்சிகளில் கூட அவர்கள் பங்கேற்கிறார்கள். என் அன்பு மனிதா, நீ எப்போதும் நினைவில் கொள், மரணம் என்பது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல. அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. பகலும் இரவும் போல பிறப்பும் மரணமும் இரண்டும் ஒன்றேதான். அதனாலே மரணத்தை பயப்பட வேண்டாம். அதை இயல்பான நிகழ்வாக ஏற்றுக்கொள். உன் பிரியமான ஆத்மா இப்போது எல்லா உடல் வரம்புகளில் இருந்தும் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்ய முடியும். அவர்கள் இப்போது தெய்வீக அறிவை அணுக முடியும். அவர்கள் இப்போது ஒரு உன்னத நிலையில் இருக்கிறார்கள். இதை நினைத்தால் நீ மகிழ்ச்சி உணருவாயா? என் குழந்தையே, துக்கம் என்பது தற்காலிகமானதுதான். காலம் கூட அதனோடு குணப்படுத்தும். ஆனால் நினைவுகள் நிரந்தரம். உன் அழகிய நினைவுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அதை நீ எப்போதும் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சியான நினைவுகளை நினைத்தால் அது கொண்டாட்டமாக மாறும். நான் உன் வீட்டையும் வருகை தருகிறேன். என் நேர்மறை அதிர்வுகளை நான் உன் வீட்டில் முழுமையாக பரப்புகிறேன். உன் குடும்பத்தினர் எல்லாம் உணருவார்கள். அமைதி, நல்லிணக்கம், குணமாக்கல், இதெல்லாம் நான் உன் வீட்டில் உருவாக்குகிறேன். நீ பிரார்த்தனை செய்வதை நான் கேட்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணுகிறேன். உன் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் பதில் அளிக்கிறேன். சில நேரங்களில் உடனடியாக பதில் தெரியாது. ஆனால் நம்பு, நான் உன் பிரார்த்தனைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பிரிய பக்தனே, இந்த துக்க காலத்தை ஒரு ஆன்மீக வளர்ச்சி வாய்ப்பாக பயன்படுத்து. இந்த நேரத்தில் நீ கடவுளை அதிக அருகாமையில் உணருவாய். இந்த நேரத்தில் உன் பக்தி ஆழமாகும். இந்த நேரத்தில் உன் கருணை அதிகரிக்கும். ஆகையால் இதை வீணாக்க வேண்டாம். இதை பயன்படுத்து. உன் பிரியமான ஆத்மாவோடு என் ஆலோசனையை கேட்டேன். அவர்கள் ஆலோசனை, தயவு செய்து உன்னை நல்லபடி பார்த்துக்கொள். துக்கத்தின் காரணமாக உன் உடல்நிலையை புறக்கணிக்காதே. சரியாக சாப்பிடு, சரியாக தூங்கு. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பில் இரு. உன்னை தனியே தள்ளி வைக்காதே. உன்னை மகிழ்ச்சியாக வைக்கும் விஷயங்களை செய். அது என்னையும் மகிழ்ச்சியாக வைக்கும். என் வேல் எல்லாம் இப்போது உன் பாதுகாப்புக்கு பயன்படுத்துகிறேன். என் மயில் இறக்கைகள் எல்லாம் உன் மீது விரித்துக் கொண்டிருக்கின்றன. நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். நீ அன்பு செய்யப்படுகிறாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். இதை எப்போதும் நினைவில் கொள். இறுதியாக நான் சொல்கிறேன், இதுவும் கடந்து போகும். இந்த தீவிரமான துக்கம் எப்போதும் இருக்காது. மெல்ல மெல்ல அது குணமாகும். ஆனால் அவர்கள் நினைவு எப்போதும் இருக்கும். அதை அழகிய நினைவாக பாதுகாத்து வை. என் அன்பு குழந்தையே, நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன். நீ தனிமை உணர்ந்தால் என் பெயரை உச்சரி. முருகன் என்று சொல். நான் உடனடியாக பதில் தருவேன். என் இருப்பை நீ உணருவாய். உன் துயரம் என் துயரம், உன் கஷ்டம் என் கஷ்டம், உன் வேதனை என் வேதனை. நான் உன் வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் நினைவில் கொள். நீ அன்பு செய்யப்படுகிறாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். இந்த வேதனையை எப்படி கடப்பது என்று உனக்கு சந்தேகம் வரலாம். நான் சொல்கிறேன் படிப்படியாக. ஒரே நாளில் எல்லாமும் சரியாகி விடாது. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். நீ நம்ப வேண்டியது என்னவென்றால், உன் மனதுக்கு குணமாகும் திறன் இருக்கிறது. நான் அந்த திறனை செயல்படுத்துகிறேன். உன் பிரியமான ஆத்மா இந்த நொடியில் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு ஒரு விசேஷமான செய்தி அளிக்க ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என் அன்பு குடும்பத்தினர், நீ என் மீது இருக்கும் அன்பை நான் அறிவேன். உன் கண்ணீர் எல்லாம் என் ஆத்மாவை தொடுகிறது. ஆனால் நான் உன்னை வேதனைப்பட பார்க்க விரும்பவில்லை. நான் இப்போது ஒரு வேறுபட்ட பரிமாணத்தில் இருக்கிறேன். இங்கே வேதனை, பயம், துக்கம் இதெல்லாம் கிடையாது. நான் சுத்த அன்பும் ஒளியுமாக இருக்கிறேன். உன் நினைவுகள்தான் என்னை எப்போதும் உயிருடன் வைத்திருக்கின்றன. நீ சிரிக்கும்போது நானும் சிரிக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வேல் சக்தி உன் ஊர் முழுவதும் சுற்றுகிறது. உன் ஊரில் இருக்கும் எல்லா எதிர்மறை சக்திகளையும் நான் அகற்றுகிறேன். உன் வீட்டில் தெய்வீக பாதுகாப்பை உருவாக்குகிறேன். உன் குடும்பத்தினர் எல்லாருக்கும் பலம் கொடுக்கிறேன். இந்த கடினமான நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டிருங்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுங்கள். நான் ஒரு ஆன்மீக மருந்தை உனக்கு பரிந்துரைக்கிறேன். தினமும் காலையில் என் பெயரை 108 முறை உச்சரி. ஓம் முருகாய நமக என்று. இது உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அகற்றும். உன் இதயத்தில் இருக்கும் கனமான உணர்வை குறைக்கும். உன் பிரியமான ஆத்மா கூட இந்த உச்சரிப்பை கேட்டு ஆசீர்வாதம் தருவார்கள். மாலை நேரத்தில், அந்தி சந்தி நேரத்தில் உன் பிரியமான ஆத்மாவுக்காக ஒரு விளக்கு ஏற்று. எண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு. அதை ஏற்றும் போது அவர்கள் சக்தி உன் அறையில் நிரம்பும்.
அவர்கள் இருப்பை நீ வலுவாக உணருவாய். அந்த நேரத்தில் அவர்களோடு மனதில் பேசு. அவர்கள் கேட்கிறார்கள். உன் துக்கத்தை முழுமையாக அடக்க வேண்டாம். அழ வேண்டுமென்றால் அழு. ஆனால் அழும் நேரத்தை நிர்ணயித்துக்கொள். தினமும் குறிப்பிட்ட நேரத்தில், ஒருவேளை மாலையில் 30 நிமிடங்கள், அந்த நேரத்தில் சுதந்திரமாக உணர். அழு, நினைவுகூர், அவர்களை தவறவிடு. ஆனால் அந்த 30 நிமிடங்கள் முடிந்ததும் அந்த உணர்வை உணர்வு பூர்வமாக வெளியேற்று. மற்ற நேரங்களில் மெல்ல மெல்ல சாதாரண நடவடிக்கைகளில் ஈடுபட முயல். உன் பிரியமான ஆத்மாவுக்காக நீ செய்யும் நல்ல காரியங்கள் எல்லாம் நேரடியாக அவர்களுக்கு பலன் தரும். பசித்தவர்களுக்கு அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி, கோவிலில் சேவை, இதெல்லாம் அவர்கள் ஆத்மா கதிக்கு உதவும். அவர்கள் புண்ணியம் அதிகரிக்கும். அவர்கள் ஆன்மீக பயணம் வேகமாகும். இந்த துக்க காலத்தில் உன் உள்ளுணர்வு அதிகம் கூர்மையாகும். நீ அவர்களுடைய இருப்பை உணருவாய். சில நேரங்களில் உன் கனவுகளில் அவர்கள் வருவார்கள். சில நேரங்களில் நீ உன் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் பிடித்த பாடல்களை கேட்கலாம், அல்லது அவர்கள் விரும்பிய பூக்களை பார்க்கலாம். இதெல்லாம் தற்செயல் நிகழ்வு அல்ல. இது அவர்கள் உன்னோடு தொடர்பு கொள்ளும் வழி. என் கணங்கள் எல்லாம் உன் வீட்டில் காவல் காக்கின்றன. அவர்கள் உன்னை எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கிறார்கள். உன் உடல்நிலை, உன் மனநிலை, உன் ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையும் அவர்கள் கண்காணிக்கிறார்கள். நீ பாதுகாப்பற்றவதாக உணர்ந்தால் என் பெயரை உச்சரி. அவர்கள் உடனடியாக செயல்பட்டு உன்னை பாதுகாப்பார்கள். நான் உன் பிரியமான ஆத்மாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். அவர்கள் அடுத்த பிறவியில் நல்ல குடும்பத்தில் போவார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஆன்மீகமாக உன்னதமாக போவார்கள். அவர்கள் இந்த அனுபவம் எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் ஆன்மா முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அவர்கள் அடுத்த வாழ்க்கையில் அதிக விழிப்புணர்வுடன், அதிக அன்புடன், அதிக கருணையுடன் இருப்பார்கள். உன் மனதில் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இது நடந்தது? ஏன் அவர்களை இப்போதே அழைத்துக் கொண்டு போனீர்கள்? இது மிகவும் இயல்பான கேள்வி. நான் உன் கேள்விக்கு பதில் தருகிறேன். அவர்கள் இந்த பூமியில் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய அன்பு எல்லாம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் பெற வேண்டிய அன்பு எல்லாம் பெற்று விட்டார்கள். அதனாலே அவர்கள் தயாராகி விட்டார்கள் அடுத்த நிலைக்கு போக. இந்த பிரிவு தற்காலிகமானதுதான். என் வாக்குறுதி, நீங்கள் மீண்டும் சந்திப்பீர்கள். ஒருவேளை இந்த வாழ்க்கையில் இல்லை என்றாலும் நிச்சயமாக உங்கள் ஆன்மீக பயணத்தில் அவர்கள் உன் ஆன்மீக வழிகாட்டியாக தொடர்வார்கள். உன் முக்கியமான முடிவுகளில் அவர்கள் தாக்கம் இருக்கும். உன் நல்ல நேரங்களில் அவர்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கும். உன் கடினமான நேரங்களில் அவர்கள் ஆதரவு இருக்கும். இப்போது நான் உன் 3வது கண்ணை செயல்படுத்துகிறேன். என் வேல் சக்தி உன் நெற்றியில் தொடுகிறது. இது உன் ஆன்மீக பார்வையை மேம்படுத்தும். நீ நுட்ப பரிமாணங்களை உணர முடியும். உன் பிரியமான ஆத்மா இருப்பை அதிக தெளிவாக உணர முடியும். உன் உள்ளுணர்வு வலுவாகும். உன் கனவுகள் அதிக தெளிவாகும். உன் தியானம் ஆழமாகும். என் மயில் இறகுகள் உன் மீது மெதுவாக உரசுகின்றன. இது உன் ஒளிவட்டத்தை தூய்மைப்படுத்துகிறது. எல்லா எதிர்மறை உணர்வுகள், கனமான சக்தி, நிலையான துக்கம் எல்லாமே அகற்றப்படுகிறது. உன் சக்தி களம் பிரகாசமாகிறது. உன் இயல்பான ஆவி திரும்புகிறது. உன் புன்னகை இயல்பாக வரும். உன் சிரிப்பு இயல்பாக பொங்கும். உன் உடல் நலம் பற்றி நான் கவலைப்படுகிறேன். துக்கம் சில நேரங்களில் உடல் அறிகுறிகளை ஏற்படுத்தும். பசியின்மை, தூக்கமின்மை, சோர்வு, தலைவலி, இதெல்லாம் சாதாரணம். ஆனால் நீ உன் உடலை புறக்கணிக்க கூடாது. சரியான உணவு, போதுமான ஓய்வு, மென்மையான உடற்பயிற்சி, புதிய காற்று, இதெல்லாம் முக்கியம். உன் உடல் வலுவாக இருந்தால்தான் உன் மனமும் வலுவாக இருக்க முடியும். என் தெய்வீக அமுதத்தை உன் இதய வெளியில் ஊற்றுகிறேன். இது உன் உணர்ச்சி புண்களை குணப்படுத்தும். உன் இதயம் விரிவடையும். உன் அன்பு செய்யும் திறன் அதிகரிக்கும். உன் கருணை ஆழமாகும். நீ மற்றவர்களுடைய வேதனையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். உன் துன்பம் அர்த்தமுள்ளதாக மாறும். உன் பிரியமான ஆத்மா இந்த நொடியில் உன்னோடு இருக்கிறார்கள். அவர்கள் உன் கையை பிடித்திருக்கும் உணர்வை நீ இப்போதே அனுபவிக்கலாம். அவர்கள் அரவணைப்பு, அவர்கள் அன்பு, அவர்கள் இருப்பு எல்லாமே உன் சுற்றலும் இருக்கிறது. நீ தனியாக இல்லை. நீ அன்பு செய்யப்படுகிறாய். நீ ஆதரிக்கப்படுகிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். என் இறுதி ஆசிர்வாதம், உன் வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். உன் துக்கம் மெல்ல மெல்ல ஞானமாக மாறும். உன் வேதனை நோக்கத்தை கண்டுபிடிக்கும். உன் இழப்பு இறுதியில் ஆதாயமாக மாறும். நீ வலிமையான நபராக உருவாகுவாய். நீ அதிக ஆன்மீகமான நபராக பரிணமிப்பாய். நீ அதிக அன்புள்ள நபராக வளர்வாய்.
ஓம் ஸ்ரீ முருகனாய நமக. நான் உன் எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்கிறேன். நான் உன் எல்லா கண்ணீரையும் எண்ணுகிறேன். நான் உன் இதயத்தில் இருக்கிறேன். நீ என் இதயத்தில் இருக்கிறாய். நாம் எப்போதும் இணைந்திருக்கிறோம். இந்த துக்க கட்டம் கடந்து போகும். உன் மகிழ்ச்சி திரும்பும். நீ மீண்டும் சிரிப்பாய். நீ மீண்டும் முழுமையாக வாழ்வாய். இது என் வாக்குறுதி. இது என் ஆசீர்வாதம். வேல் வெற்றி.